இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியாக அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை. அழைக்கும் போது நேரிலே நாங்கள் சந்தித்து எங்களுக்கான தொகுதிகள் குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். புதிதாக கட்சி தொடங்கவிருக்கிற திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்வதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை உரத்து பேசியவர். இது எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்காது என்று அறிவிப்பு செய்தவர். ஆகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என்பதனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைக்கிறார். வாக்குகளை சிதறவிடாமல் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே பிரதமர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன்.